என்றால் என்ன அப்படின்னு சொன்ன, யாக்கோப்பு 1 27 நாம எடுத்து வாசித்தோம் அப்படின்னு சொன்னா, அங்க என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது என்றால், திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும், உலகத்தால் கரைபடாமல் தங்களை காத்து பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்த பக்தியாய் இருப்பது என்று அங்க அந்த வசனம் சொல்லப்பட்டு இருக்கு. 3 காரியங்கள் அங்க அந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. அது என்ன 3 காரியங்கள் என்றால், திக்கற்றவர்களுக்கு விதவைகளையும் நாம விசாரிக்கணும், அவளுடைய கஷ்டத்திலேயே அவளுக்கு நாம உதவி செய்யணும், அவளுக்கு ஆறுதலாக இருக்க வேண்டும். திக்கற்றவர்கள் என்றால் என்ன? தகப்பன் இல்லாத பிள்ளைகள், தாய் இல்லாத பிள்ளைகள், பெற்றோர்கள் இல்லாத பிள்ளைகள், பிள்ளைகள் இல்லாத பெற்றோர், இவர்களெல்லாம் நாம் திக்கற்றவர்களுடைய கணக்குல சேர்க்க முடியும். அப்ப அந்த திக்கற்றவர்களுக்கு நாம் என்ன செய்யணும்னா உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனம் நமக்கு இங்க குறிப்பிட்டு சொல்லுகிறது. சில வேளைகளில் நம்முடைய சபைகளில் நாம திக்கற்றவர்களுக்கு உதவி செய்யும் பொழுது இந்த வசனத்தின் பிரகாரமாக உதவிகளுக்கும் திக்கற்றவர்களுக்கும் எல்லாருமே என்ன செய்யணுமா? உதவி செய்யணும். அப்படி உதவி செய்யும் பொழுது ஒரு சிலர் என்ன செய்யறாங்கன்னா, எங்களுக்கு அந்த உதவி கிடைக்கலையே, நாங்க அந்த சபையில விசுவாசிகளா இருக்கிறாங்க, அவங்களுக்கு கொடுக்குறாங்க, எங்களுக்கு கொடுக்கலன்னு ஒரு முரண்பாடான கருத்து எங்க இயேசுவானவருக்கு வந்தது மாதிரியே நம்ம சபை விசுவாசிகளுக்கும் அப்படிப்பட்ட ஒரு முரண்பாடு வருகிறது. எங்களுக்கு தரலையே. எங்க வசனம் குறிப்பா சொல்றது, திக்கற்றவர்களுக்கும் உபத்திரவத்திலே பாடுபடுகிற விதவைகளையும் நீங்கள் விசாரிக்கணும். அடுத்து ஒரு வார்த்தை வருது அதுல, அந்த வசனத்துல, உலகத்தால் கரைபடாமல் தன்னை காத்து கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்த பக்தியாய் இருக்கிறது. அது எப்படி உலகத்தால் கரைபடாமல் தன்னை எப்படி காத்து கொள்ளுகிறது? உலகத்துலதான் பிறந்தோம், உலகத்துலதான் வாழ்ந்தோம், வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எப்படி உலகத்தால் கரைபடாமல் எப்படி தன்னை காத்து கொள்ள முடியும்? ரொம்ப ஈஸியான ஒரு காரியம், ஒரு லகுவான ஒரு பதில் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த உலகத்தால் நாம கரைபடாம காத்து கொள்வதற்காக தான் ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா கற்பனையை கொடுத்திருக்கிறார். எந்த ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் கொடுத்த அந்த கட்டளைகளை பின்பற்றி நடக்கணும் அப்படின்னு சொல்லி நடக்கிறாங்க, அவங்க என்ன செய்ய மாட்டாங்களாம், உலகத்தால் கரைப்படாதவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அதனால் இந்த வசனங்களை நாம் ஏதோ வாசித்தோம் போனோம் வந்தோம் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு இல்லாதபடிக்கு ஒவ்வொரு வசனமும் உயிருள்ள ஒரு வசனங்கள், அந்த வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையில நம்மோடு கூட பேசுகிறது என்பதை நாம் என்ன செய்யணுமா புரிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த பாடம் நமக்கு எச்சரிக்கை செய்கிறது. அடுத்தவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, இந்த உபவாசத்தை பற்றி ஒரு சர்ச்சை, ஒரு கேள்வி. இயேசுவானவர் எங்க போனாலும் அவர் என்ன செஞ்சாலும் அதை கேள்வி கேட்கணும், அவரை குற்றப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரே எண்ணத்தோடவே இவங்க என்ன செய்யறாங்க, அவர் பின்னாலேயே சுத்துறாங்க. இயேசுவானவர் என்ன செய்யறாரு, மார்க்கு 2வது அதிகாரம் 13-22 வரை நம்ம வாசித்தோம் அப்படின்னு சொன்னா, 14வது வசனத்தை என்ன சொல்லுதுன்னா, ஆண்டவர் அந்த ஆயத்துறையில் இருந்த அல்பேயின் குமாரன் லேவியை கண்டு என் பின் சென்று வா என்றார். நீ என் பின்னால வா அப்படின்னு கூப்பிடுறாரு. சென்று வா சொன்ன பிறகு அவன் என்ன செய்யறாரு, அவர் பின்னாலேயே போறாரு. அங்க போன உடனே அவரோட கூட யாரெல்லாம் போறாங்களா? யாரெல்லாம் போறாங்க? பாவிகளும் அவரோட கூட போறாங்க. ஆயக்காரரோட பாவிகளும் சேர்ந்து அவங்க வீட்டுக்கு போறாங்க. அங்க போன உடனே அங்க என்ன செய்வாங்களாம், போஜனம் கொடுக்குறாங்க. உடனே இவங்க எல்லாம் என்ன செய்யறாங்கன்னா அவரை குற்றப்படுத்துறாங்க. என்னது, இந்த ஆயக்காரரோட இந்த பாவிகளோட இந்த இயேசுவான் என்ன செய்யறாரு, போய் போஜனம் பண்ணுகிறாரு, இது எப்படி அப்படி போஜனம் பண்ணுகிறது என்ன அப்படின்னு அவங்களுக்குள்ள என்ன செய்யறாங்க, ஒரு கேள்விய கேட்க. ஏன் அவங்க அந்த கேள்வியை கேட்டாங்க, அவர் போய் அங்க போஜனம் பண்ணதுல என்ன தப்பு, ஏன் அந்த கேள்வி கேட்டாங்க அப்படின்னு சொன்னா, இந்த பாடத்துல என்ன சொல்லப்படுகிறதுன்னா, இந்த ஆயக்காரர்கள் அந்த உள்ளூர்ல ரோம அரசின் கீழ் என்ன செய்யறாங்கன்னா வரி வசூலிக்கிற வேலை செய்து வருகிறார்கள். வரி வசூலிப்பன டாக்ஸ் கலெக்டர். இந்த வரி வசூலிப்பவர் இங்கேயும் அந்த சகேயு மாதிரி அதிகமான வரிகளை என்ன செய்யறாங்களா, தங்களுடைய சொந்த ஜனங்க கிட்டே என்ன செய்யறாங்க, அதிகமான வரியை அவர்கள் வசூலிக்க ஆகையினால இவர்களுக்கு யாரை பிடிக்கல, ஆயக்காரர்களை அவர்களுக்கு பிடிக்கவில்லை.
ஆனா ஏசு எங்க போறாருன்னு சொன்னா அவங்க கிட்டதான் போய் என்ன செய்யறாரு, சாப்பிடுறாரு. அதனால இவர்களுக்கு என்ன செய்யுது, ஒரு கோபம் வந்து விட்டது. ஏன் இவர் போய் அங்க போய் ஏன் சாப்பிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன செய்யறாங்க. இந்த சர்ச்சைக்கு மத்தியில ஆண்டவர் எப்பவுமே அவர்களுக்கு ஒரு சரியான பதிலை கொடுக்கிறார். என்ன பதில் கொடுக்கிறாராங்க அப்படின்னு சொன்னா, அதற்கு இயேசு, பிணியாளிகளுக்கு வைத்தியன் தேவை. யாருக்கு வைத்தியம் தேவை? வியாதியா இருப்பவர்களுக்கு தான் வைத்தியன் தேவை. ஆரோக்கியமா இருக்கிறவங்களுக்கு வைத்தியம் தேவையே கிடையாது. பாவிகளையே மனம் திரும்புவதற்காக அழைக்க வந்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வியாதிஸ்தர் இருக்கும் இடம் தேடி மருத்துவர் வருவது போல. ஒரு உதாரணம் என்னன்னா, சிலவங்க படுக்கையிலேயே இருப்பாங்க, வியாதிஸ்தரா இருப்பாங்க, அவங்களால போக முடியாது. அப்ப அந்த மருத்துவம் என்ன செய்வாங்களாம், அவர்களை தேடி அங்க போய் அவங்களுக்கு வைத்தியம் செய்வது வழக்கம். அதே போல ஆண்டவர் சொல்றாரு, இந்த பாவிகளை மீட்பதற்காக நான் என்ன செஞ்சிருக்கிறேன், அவங்க கிட்ட நான் வந்திருக்கேன் அப்படின்னு ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு காரியத்தை சொல்றார். இங்க அடுத்த காரியம் என்ன சொல்றாருன்னு சொன்னா, ரெண்டாவது குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஒவ்வொரு முறையும் இயேசுவானவர் என்ன செய்யறாங்க, அவங்க குற்றப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அவர் என்ன செய்தாலும் அதுல என்ன குற்றம் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதே அவள் என்ன செய்யறாங்க, நினைவுல வைத்திருக்கிறாங்க. அந்த குற்றம் கண்டுபிடிக்கிறது அவங்களுடைய வேலையாவே இருக்கிறது. இந்த பரிசேயர்களும் சீடர்களும் யோவான் ஸ்நானனுடைய சீடர்களும் என்ன செய்யறாங்கன்னா, உபவாசம் இருக்குது அவருடைய வழக்கம். அவங்க உபவாசம் இருக்கிறாங்க. ஆனா இயேசுடைய சீடர்கள் என்ன செய்யலையா, உபவாசம் இல்லை. உடனே இதை என்ன செய்யறாங்க, அவங்க தவறுதெல்லாம் சுட்டி காட்டி, அவங்க எல்லாம் உபவாசம் இருக்கிறாங்களே, உங்க சிஷ்யர்கள் என்ன செய்யல, உபவாசம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. அப்போ அவர் என்ன சொல்றாரு, இயேசுவானவர் ஒவ்வொரு காரியத்துக்கும் அவர் ஆதாரத்தோட என்ன செய்யறாரா, பதில் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. நாமளும் சில வேளைகள்ல நம்ம கிட்ட முரண்பாடான கேள்விகளை மற்றவர்கள் கேட்கும் பொழுது இயேசுவானவரை போல ஞானமாக வேதாகமத்துல இருந்து அநேக காரியங்கள் அவளுக்கு நம்ம என்ன செய்யணுமா, விளக்கி சொல்ல வேண்டும் என்று இந்த பாடம் நமக்கு. அவர் என்ன சொல்றாருன்னா, கல்யாண விருந்துல யாராவது உபவாசம் இருப்பாங்களா? கல்யாண வீட்டுக்கு போறோம், திருமணத்துக்கு போறோம், அங்க அந்த திருமண வீட்டுல போயிட்டு நான் உபவாசம் இருக்கிறேன், நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? கண்டிப்பா சொல்ல மாட்டோம். ஏன்னா அங்க பலவிதமான விசேஷமான உணவுப் பொருட்கள் அங்க பரிமாறப்பட்டு இருக்கும். இப்ப அதை யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, மிஸ் பண்ணவே மாட்டாங்க. அது தவிர்த்திடக்கூடாது, சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் எல்லாருக்கும் வரும். அந்த கல்யாண வீட்டுல எப்படி உபவாசம் இருக்க மாட்டார்களோ, அதே போல மணவாளன் ஆகிய இயேசு கிறிஸ்து அவருடைய பிரசன்னம் அங்க இருக்கும்போது அவரோட கூட அந்த சீஷர்கள் இருக்கிறாங்க. அவரோட கூட இருக்கும் பொழுது அங்க அவங்க உபவாசம் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த சிலுவை பாடு மரணத்தை மனதுல வைத்துட்டு அவர் சொல்றாரு, நான் இல்லாத சமயத்துல மணவாளன் எடுத்துக்கொள்ளும் போது நீங்க என்ன செய்யலாம், உபவாசம் இருக்கலாம். இப்ப நீங்க உபவாசம் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்டிப்பாக சொல்லுகிறார். ஏன்னா மணவாளன் எடுக்கப்படும் நாள் வரும், அந்த நாளிலே அப்படின்னா என்னது, மணவாளன்னா யாருங்க, இயேசு கிறிஸ்து. அவர் எடுக்கக்கூடிய நாள் வரும், அவரை காட்டி கொடுப்பாங்க, அவர் சிலுவையில அறைவாங்க, அவர் சிலுவையில பாடு மரங்கள் அனுபவித்த மரணத்தை அனுபவிக்க போறாரு. அப்ப அவர் இருக்க மாட்டாரு. இல்லாத நேரத்துல இவங்க என்ன செய்யணுமா, உபவாசிக்கணும் அப்படிங்கிறத அவரா தெளிவா அங்க ஆண்டவரே சொல்றாரு. இந்த மத தலைவர்களின் போதனை வேறாகவும் இயேசுவின் போதனை வேறாகவும் இருப்பதை நாம சுட்டி காட்ட இங்க ஒரு 2 உதாரணத்தை நாம பார்க்க போறோம். ஏன்னா இவங்க என்ன மாதிரி போதிக்கிறாங்க, இவர் என்ன மாதிரி போதிக்கிறாரு அப்படின்றதுக்கு அவர் ஒரு உதாரணத்தை கொடுக்கிறார். அது என்ன உதாரணம் சொல்றாரு அப்படின்னு சொன்னா, கோடி துண்டை பழைய வஸ்திரத்தோடு இணைப்பது இல்லை. கோடி துண்டுன்னா என்னது, புதிய வஸ்திரம். புதிய வஸ்திரத்தை நம்ம வாங்கி பழைய துணியோட போட்டு தைப்போமா, என்னமா தைப்போமா? நம்ம புதுசா ஒரு துணி வாங்குறோம், புது துணி வாங்கிட்டு அந்த பழைய துணி அதோட கூட சேர்த்து போட்டு தைச்சு போடுவோமா? கண்டிப்பா போடணும். அதே மாதிரி புது திராட்சை ரசத்தை அந்த பழைய துருத்தியில என்ன செய்ய மாட்டோமா, வார்த்து வைக்க மாட்டோம். இதை அவர் ஏன் உதாரணமா சொல்றாருன்னா, அந்த மத தலைவருடைய போதனைக்கும் இவருடைய போதனைக்கும் அங்கு வித்தியாசங்கள் இருக்கு. நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இயேசுவானவர் பாவம் இல்லாதவர் ஆகையினால அவர் அதிகாரத்தோட என்ன செய்தாரா, போதித்தார்.
மத தலைவர்கள் பாவத்துல பிறந்து பாவத்துல வளர்ந்து பாவத்திலேயே இருக்கிறதுனால அவங்க தங்களுக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்யறாங்க, போதிக்கிறார்கள். அவங்களுக்கு விருப்பமான காரியங்களை சொல்றது, விருப்பம் இல்லாத காரியங்களை விட்டு போறது, வேதத்தின்படி சொல்லாம முரண்பாடாக இதையெல்லாம் அவர்கள் செய்வதனால இங்க ஆண்டவர் சொல்றாரு, அந்த பழைய துணியோட புது துணியை இணைக்க மாட்டாதது போல, புது ரசத்தை பழைய துருத்தியில ஊற்றாதது போல இந்த ரெண்டு காரியத்தை அவரை சீர்கெட்டு போயிருந்தார்கள் என்று சொல்லுகிறார். போதர்கள் எவ்வளவு தூரம் அந்த இடத்துல சீர்கெட்டு போயிருந்தார்கள் என்பதை அவர் என்ன செய்யறாராம், வெளிப்படுத்தி காட்டுகிறார். சரி, இந்த அடுத்தது நம்ம பார்க்கும்போது ஓய்வு நாளுக்கு ஆண்டவர். ஆண்டவர்னா என்னது, அதுக்கு என்ன பொருள், ஆண்டவர் அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள்? ஆண்டு கொள்ளுபவர், ஆளுபவர், அகிலத்தை அகிலத்தை ஆளுபவர், ஆளுகை செய்பவர், ஆட்சி செய்பவர், ஆளும் அதிகாரம் படைத்தவர். ஆளும் அதிகாரம் அவரை தவிர இந்த உலகத்தை ஆளுவதற்கு யாருக்குமே என்ன கிடையாது, அதிகாரம் கிடையாது. அப்படி ஒரு அதிகாரத்தை படைத்தவர் ஓய்வு நாளுக்கோ ஆண்டவராக அவர் இருக்கிறார் என்று இங்க சொல்லுகிறது. யூத பாரம்பரியத்தின்படி ஓய்வு நாள்ல சில தவறுகள்லாம் செய்யக்கூடாதுன்னு ஒரு சில தவறுகள், அது என்னைக்கு எத்தனைன்னா 39 தவறுகள் செய்யக்கூடாதுன்னு அவங்க என்ன செய்யறாங்களாம், எழுதி வைத்திருக்கிறார்கள். தனியா வச்சுட்டாங்க. வச்சுட்டு எத்தனை கணக்கு, அதுக்கு ஒரு கணக்கு வச்சு 39 தவறுகளை அவர்கள் செய்யக்கூடாது, ஓய்வு நாளை மீறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்க வச்சிருக்காங்க. இப்ப இந்த ஓய்வு நாளை மீறக்கூடாதுன்ற ஒரு தவறுல இன்னொரு தவறு என்ன அவங்க கண்டுபிடிக்கிறாங்கன்னு சொன்னா, சீஷர்கள் போய் இந்த வயல்ல என்ன செய்யறாங்களாம், அவங்க பசினால அந்த கதிர்களை என்ன செய்யறாங்க, பறித்து சாப்பிடுறாங்க. அது எங்க சொல்லப்படுதுன்னா மார்க்கு 2:23, 24 நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஓய்வு நாள் சீஷர்கள் கதிர்களை கொய்ய தொடங்கினார்கள், பரிசேயர் அவளை குற்றப்படுத்துகிறார்கள். என்ன குற்றப்படுத்துறாங்க, ஓய்வு நாள்ல போய் என்ன செய்யக்கூடாதான், செய்யத்தகாத இவர்கள் செய்கிறார்கள் சொல்லிட்டு இவங்க குற்றப்படுத்துறாங்க. அதுக்கு ஏசு என்ன சொல்றாரு பாருங்க, மார்க்கு 2வது அதிகாரத்துல அந்த 26வது வசனம் மட்டும் நம்ம வாசித்தோம்னா, யாராவது எடுத்த வாசிங்க. அதற்காக தாவீதுக்கு உண்டான ஆபத்தில் தானும் தன்னோடு இருந்தவர்களும் பசியா இருந்த பொழுது அபியத்தார் என்னும் பிரதான ஆசாரியன் காலத்தில் தேவனுடைய வீட்டில், அப்படின்னா எங்க ஆலயத்துல என்ன பண்றாங்களாம், தேவ ஆசாரியன் தவிர வேற ஒருவனும் புசிக்கத்தகாத தேவ சமூகத்து அப்பங்களை தானும் புசித்து தன்னோட இருந்தவர்களுக்கும் கொடுத்தானே என்று ஆதாரத்தோட சொல்றார். யாரது, அபியத்தார் அப்படிங்கிறவரு ஒரு ஆசாரியன். அந்த ஆலயத்துல சமூகத்து அப்பம் வைக்கப்பட்டிருக்குது. அந்த அப்பம் யார் மட்டும்தான் புசிக்கணுமா, ஆசாரியன் மட்டும்தான் அந்த அப்பத்தை புசிக்கணும், அதை தொடணும். மற்றவங்களுக்கு அதை புசிக்கிற தகுதியே கிடையாது. ஆனா அங்க அந்த ஏற்பட்ட சூழ்நிலையில அவர் என்ன செய்யறாருன்னா, அந்த சமூகத்து அப்பத்தை எடுத்து, ஏன்னா பசி அங்க வேற எதுவுமே இல்லை, அவரும் சாப்பிட்டு அவர் கூட வந்த மற்றவர்கள், அவர்கள் எல்லாம் ஆசாரியர்கள் இல்ல, அவர்களுக்கு என்ன செய்யறாரா, சாப்பிடுறதுக்கு அவரு கொடுத்தானே அப்படின்னு சொல்லிட்டு இயேசுவா என்ன செய்யறாரா சொல்றார். ஆகவே இந்த சீடர்கள் செய்தது என்ன கிடையாதா, தப்பு கிடையாது. ஓய்வு நாள் மனிதனுடைய நன்மைக்காக உண்டாக்கப்பட்டது. சனிக்கிழமை தான் மதம். ஆமா, ஓய்வு நாள்ல தான் அவங்க போய் அதை சாப்பிட்டு இருக்கிறாங்க. ரைட். இப்ப இதை நம்ம எங்க பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா, மார்க் 3ஆம் அதிகாரத்துல நாம பார்க்கலாம். அங்க என்ன பாருங்க, என்ன மீண்டும் இயேசுவோடு திரும்ப ஒரு சர்ச்சை செய்யறாங்க. அது என்ன சர்ச்சை செய்யறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, 3வது அதிகாரத்துல ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்தில் சூமின கையுடனே என்ன செய்யறாரு ஆண்டவர், சரி ஓய்வு நாள்ல சுஸ்தப்படுத்துறது சரியா தப்பா அவரே கேட்கிறாரு. நன்மை செய்வதா தீமை செய்வதா, உயிரை காப்பதா உயிரை அழிப்பதா, எது நல்லது என்று ஆண்டவர் கேட்கிறார்.
ஆண்டவர் வந்து அங்க இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் கேட்கிறார், எது நல்லது, நன்மை செய்யலாமா தீமை செய்யலாமா? ஒருவன் மரண படுக்கையில மரண அவசியம் இருக்கும் போது, இல்ல நான் ஓய்வு நாளுக்கு நான் போயிட்டு ஆலயத்துல என்ன செய்ய போறேன், ஜெபம் பண்ணணும், நான் ஓய்வு நாள் பாடம் எடுக்கணும், நான் வந்து பிரசங்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போலாமா? இங்க வந்து அதுக்காக தான் இங்க நல்ல சமாரியன் கதையை ஆண்டவர் கொடுத்திருக்காரு. நம்ம வேதாகமத்துல படிக்கிறோம். எது நல்லது கேட்கிறார். ஆனா அவங்களுடைய உள்ளத்துல என்ன இருக்குதா, இருதயம் கடினம் ஆயிடுச்சு. அது சொல்ல அவங்களுக்கு என்ன வரல, வாய் வரல. நல்லது செய்யலாம் அப்படிங்க சொல்றதுக்கு அவங்களுக்கு என்ன வரல, வாய் வரமாட்டேங்குது, மனசே இல்ல. அந்த இறுதிய கடினத்தை பார்த்து ஆண்டவருக்கு ரொம்ப வருத்தாயி கோபப்படுறாரு. கோபத்துல சொல்றாரு, நீ கையை நீட்டி என்ன செய்ய, உன் கை சரியா போகுது, மகனே கையை நோக்கி கையை நீட்ட சொல்லி அதை சுகமாக்கினார். உடனே என்ன செய்யறாங்க அந்த பரிசேயர்கள், ஓய்வு நாள் என்ன பண்ணிட்டாரு இயேசு, அது என்னது பெரிய தப்பு, ஓய்வு நாளே அவர் மீறிட்டாரு அப்படின்னு அவர் என்ன செய்யறாங்களா, அவங்க குற்றப்படுத்துறாரு. ஓய்வு நாளில் இயேசுவை குற்றவாளியாக கண்டுபிடித்தது மட்டுமல்ல, கொல்லுவதற்கு அவன் என்ன செய்யறாங்களா, திட்டம் தீட்டுகிறார்கள். இந்த இயேசுவானவரை கொல்லுவதற்காக, ஏன்னா இவர் ஓய்வு நாளை மீறிட்டாரு, அதனால இவர் என்ன செய்யணும், கொலை செய்யப்படணும் அப்படிங்கிறதுக்காக இவரை கொல்லணும் அப்படிங்கிறார ஒரு திட்டம் தீட்டுறாங்க. அந்த திட்டம் தீட்டுற இடம் எந்த இடம், எங்க இருக்கிறாங்க இப்ப, அவங்க எங்க சுகப்படுத்தினார் ஆண்டவர், ஓய்வு நாள்ல ஆலயத்துல இருக்கிறாங்க. சூமின கையுடையவன என்ன செய்யறாரு, அவர் சொஸ்தமாக்குனாரு. இப்ப இந்த ஜனங்களும் எங்கதான் இருக்கிறாங்க, அங்கதான் இருக்கிறாங்க. அப்ப எந்த இடத்துல இருக்கிறாங்க, அவங்க தேவாலயத்துல இருக்காங்க. ஆலயத்துல இருந்துகிட்டு ஆண்டவரை கொல்லுவதற்கு என்ன செய்யறாங்களாம், சதி திட்டம் தீட்டி ஓய்வு நாளை அவர்கள் மீறினார்கள். ஆண்டவர் வந்து நன்மை செய்ததுக்கே இவங்க ஓய்வு நாளை மீறினாங்கன்னு கொல்லணும்னு திட்டம் போடுறாங்க. அந்த போடுற திட்டம் எங்க போடுறாங்களாம், ஆலயத்துல போடுறாங்க. அப்ப அந்த ஓய்வு நாள்ல போட்ட திட்டம் அது தப்பா சரியா? இந்த பாடம் நமக்கு அதுதான் என்ன செய்தான், ஓய்வு நாளை மீறினார்கள் இவர்கள், ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செய்தார்கள். அவங்களையே அறியாம அவங்க என்ன செய்யறாங்க, இயேசுவானவரை குற்றப்படுத்துறது மட்டும் இல்ல, தாங்களும் அந்த ஓய்வு நாள்ல செய்யறாங்களாம், தப்பு செய்யறாங்க. இந்த பாடம் வந்து ஏன் நமக்கு இந்த ஓய்வு நாள் பள்ளி பாடம் கொடுக்கப்படுகிறது, நம்ம ஏன் இத வாசிக்கணும், அதை ஏன் நம்ம புரிந்து கொள்ளணும், இது ஏன் எல்லாரும் படிச்சுக்கிட்டு வரணும், அதுக்கு என்ன வேற நேரம் இல்லையா கேட்டா, இந்த காரியங்கள் எல்லாம் நாம புரிந்து கொள்ளணும். இதுல இருக்கக்கூடிய நன்மையான காரியங்களை நாம பற்றி கொண்டு வாழ்க்கையில அபியாசிக்கணும். இதுல இருக்கிற தவறுகளை, இவர்கள் சுட்டி காட்டிய தவறுகளை நாம அந்த தவறுகளை செய்யக்கூடாது என்பதற்காக வேண்டிதான் இந்த ஓய்வு நாள் பள்ளி பாடமே நமக்கு அச்சிடப்பட்டு கொடுக்கப்படுகிறது நம்முடைய கரங்களில. ஆனா இன்னைக்கு நாம என்ன செய்யறோம் அப்படின்னா, அந்த காலத்துல அவர்களை செய்த அதே தவறுகளை என்ன செய்யறோம், நாம செய்யறோம். இன்னைக்கு நாமும் அவர்களை போலவே, யாரை போலவே, அந்த வேதப்பாரர்களை போலவே ஆலயத்துல கூடி இருக்கிறோம், ஓய்வு நாள் ஆகாரம் தயாரிக்கிறோம், நேரத்துக்கு ஆலயத்துக்கு வரோம், ஆலயத்துல ஆராதனை முடியுது, நல்ல பிரசங்கம் கேட்கிறோம், அந்த பிரசங்கம் ஒண்ணும் மனசை கிரியை செய்வது இல்லை, அந்த பிரசங்களை கேட்பதும் கிடையாது. ஏதோ பாடி பிரசன்ட் மைண்ட் ஆப்சென்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. சரீரம் இருக்கிற இடத்துல இருக்குமா, ஆனா அவளை நினைவுகள் எல்லாம் எங்க இருக்குமா, உலகமெல்லாம் சுத்தி வரும். அந்த மாதிரி அமர்ந்து இருந்துட்டு மத்தியானம் சாப்பாடு ஆலயத்துல சாப்பிட்டுட்டு சன்டவுன் வர்ஷிப்னு ஒண்ணு வச்சிருக்காங்க எல்லா சபைகளும். அது என்ன சன்டவுன் வர்ஷிப் அப்படின்னா, சூரிய அஸ்தமான ஆராதனை. அதற்காக ஒரு சிலவங்க என்ன செய்வாங்க, அங்க காத்திருப்பாங்க. சரி, காத்திருக்கிறவங்க என்ன பண்றாங்க, பிரதர் என்ன பேசுறாங்க, ஊரு கதையெல்லாம் பேசிட்டு இந்த மூப்பரை எப்படி சபை நீக்கம் பண்ணலாம், இந்த பாஸ்டரை எப்படி மாத்தலாம், இந்த பாஸ்டர் என்னெல்லாம் கொள்ளடிச்சாரு, இதெல்லாம் என்னைக்கு, ஓய்வு நாள்ல. ஓய்வு நாள்ல இயேசுவான சுகப்படுத்தினதே என்ன செய்யறாங்க, மீறணும் அப்படின்னு சொன்னவன். அப்ப அங்க அமர்ந்திருக்கிற பரிசுத்தவான்கள் என்ன செய்யறாங்க, ஓய்வு நாள்லதான் இந்த காரியங்கள் எல்லாம் திட்டம் தீட்டுறாங்க. இந்த நாமினேட்டிங் கமிட்டில நம்ம இவனை எடுத்துட்டு அவனை தள்ளணும், இவனை வைக்கணும், இதை நம்ம அப்படி பேசணும், எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி அங்க முடிவு எடுத்து அதெல்லாம் என்னைக்கு செய்யறாங்க,
ஓய்வுனாலதான் செய்யறாங்க. அப்ப அது குற்றம் இல்லையா? இயேசுவானவர் சுகப்படுத்தினதே தவறு என்று சுட்டி காட்டுகிறார்கள். ஆயக்காரர்களோட போஜனம் பண்ணது தப்புன்னு சுட்டி காட்டுறாங்க. திமிர்வாதக்காரனை சுகப்படுத்தியது தப்புன்னு ஆண்டவர் சுட்டி காட்டுறாங்க. ஆனா இவங்க என்ன செய்யறாங்களாம்? அதே ஓய்வு நாள்ல செய்யத்தகாத காரியங்கள் எல்லாம் என்று செய்கிறார்கள். ஒருவேளை நாம நம்முடைய சபையில வைத்து செய்கிறோம், நாம ஓய்வு நாளை பரிசுமா ஆசிரிக்கிறோமா அப்படிங்கிற நமக்கு நாம தான் என்ன செய்யணும்? கேள்வி கேட்கணும். அது ஆவியானவர் தான் நமக்கு என்ன செய்யணும்? வெளிப்படுத்தி காட்டணும். அவர் தான் நம்முடைய உள்ளத்தோட பேசுவார். ஆமா பாவம். ஆமா, உனக்கு நன்மை செய்ய திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இருந்தால் பாவம் அப்படின்னு வேதம் நமக்கு எச்சரிக்கை செய்யுது. உனக்கு நன்மை செய்யற தகுதி இருக்குது, அந்த தகுதியில நீ இருந்திருக்கிற, ஆனா நீ அந்த நன்மையை செய்யக்கூடியவர்களுக்கு நீ செய்யல அப்படின்னா அது என்னதான்? பாவம் தான். இந்த ஒரு வசனத்தின் அடிப்படையில எல்லாருமே என்ன செய்யறோம்? அடிபட்டு போகிறோம். எனக்கு நன்மை செய்யணும் அந்த அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு, அந்த சூழ்நிலை எனக்கு கொடுத்திருக்கிறாரு, அந்த தகுதி எனக்கு கொடுத்திருக்கிறாரு. ஆனா நான் என்ன நினைக்கிறேன்னா, இவருக்கு நான் நன்மை செய்ய கூடாது அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு செய்வதில்லை. அப்ப அது என்னது? பாவம் அப்படின்னு வேதாகம் நமக்கு எச்சரிக்கை செய்கிறது. நம்ம வேதத்தின் அடிப்படையில ஒவ்வொரு காரியத்தும் நல்ல கண்ணோட்டத்தோட நாம பார்க்க வேண்டும். இங்க இந்த புதன்கிழமை பாடத்துல பாத்தீங்கன்னா இடை சொற்கள் அப்படின்றாங்க. இடை சொற்கள்னா இடையில ஒரு காரியம் அவரை மறுக்க இங்க வருகிறது. ஆண்டவருக்கே பைத்தியம் பிடிச்சிச்சுன்னு சொல்றாங்க. யாருக்கா? இயேசுவானவருக்கு. இயேசுவானவரை மதி வாங்கிட்டாரா பாருங்க. அப்போ அவங்க எவ்வளவு ஒரு துணிகரமா இருக்கிறாங்கன்னு சொல்லி பாருங்க. அந்த காலத்துல அவர் உயிரால இருந்து அநேக அற்புத அடையாளங்களை அவங்க கண் முன்பாக நம்ம செய்து காட்டி, இது உண்மை, இது சத்தியம், இது நன்மை என்பதை எல்லாம் அவர் விவரித்து சொல்லி அவர் வாழ்ந்து காட்டி, ஆனாலும் அவளை இருந்து என்ன செய்யுது? கடினப்பட்டு போய் அவரை பார்த்து என்ன சொல்றாங்க பாருங்க. மார்க் 3ஆம் அதிகாரம் 20-35 வரைக்கும் நம்ம வாசிக்கும் பொழுது, இயேசுவினுடைய உறவினர்கள் அவர் மதி மயங்கி விட்டதாக நினைக்கிறாங்க. எருசலேமிலிருந்து வந்த வேதப்பாரர்கள் அவர் பிசாசுடன் சேர்ந்து செயல்படுவதாக குற்றம் சாட்டினார்கள். அவர் என்ன செய்யறாரா? அறிவில்ல, புத்தி இல்ல, மதி மயங்கிச்சுன்னு சொன்னா நம்ம மூப்பர் சொல்றாரு, மதி மயங்கிச்சுன்னு சொன்னா அறிவில்ல, புத்தி இல்ல, பைத்தியக்காரன். உண்மைதானே? உண்மை. உனக்கு என்ன மதி மயங்கி போச்சா அப்படின்னு கேட்கிறோம்ல. உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? உனக்கு என்ன அறிவு இல்லையா? நம்ம கேட்கிறோம் இல்லையா? அதெல்லாம் அவங்க என்ன செய்யறாங்க? அந்த காலத்து பாஷையில ரொம்ப நாசுக்கா, ரொம்ப நாகரிகமா மதி மயங்கி விட்டது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அவங்க அந்த வேத பாரலாம் என்ன செய்யறாங்க? அவரை இன்னொரு குற்றம் சாட்டுறாங்க. இவர் அற்புத அடையாளம் எல்லாம் செய்யறாருன்னா எப்படி செய்யறாராம்? பிசாசுடைய, ஆமா, இவர்கிட்ட பிசாசு இருக்குது, அதனால பிசாசோட சேர்ந்து என்ன செய்யறாரு? இவர் நன்மையில சேர்ந்த அதிசயமான காரியங்கள் எல்லாம் செய்யறாரு. குணமாக்கம் வல்லமை இயேசுக்கு பிசாசு கிட்ட தான் இருந்து கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இங்க இயேசுவானவர் பாருங்க, எனக்கு அது வாசிக்கும் போது எனக்கு ஒரு சிரிப்பு வந்தது. அவர் ஒரு நகைச்சுவையா ஒரு வார்த்தை சொல்றாரு. சாத்தான் எப்படி சாத்தானே விரட்ட முடியும்? சிரிப்பு வருதான் நமக்கு. சாத்தான் எப்படி சாத்தானே துரத்த முடியும்? இப்ப நான் தான் சாத்தான் எனக்கு என்ன வேணும்? ஃப்ரெண்டு தானே. அவனை நானும் ஃப்ரெண்ட் ஆயிரும். அப்ப நான் எப்படி அவனை விரட்டுவேன்? பேசுவேன் தான் சார். நான் சாத்தானே விரட்டணும், நான் ஏன் துரத்தணும்? சரி, ஆமா. ஓ, அப்படி. அப்போ இவர் என்ன செய்யறாங்க? அவர் சொல்றாங்க. அப்ப அவர் அங்க ஒரு சில காரியங்களை அவர் வேலைக்கு செய்ய. என்னன்னா, சாத்தான் எப்படி சாத்தானை விரட்ட முடியும்னு முதல் கேள்வி கேட்கிறார். ரெண்டாவது, ஒரு ராஜ்யம் தனக்குத்தானே என்ன செய்யதா? பிரிந்து போக வாய்ப்பு இல்லை. அதே போல ஒரு வீடோ தனக்குத்தானே விரோதமா என்ன செய்யதா? பிரிந்து போக முடியாது. ஒரு வீட்டுல போய் கொள்ளை அடிக்கணும் அப்படின்னு சொன்னா முதல்ல என்ன செய்வாங்களாங்க? யார் ரொம்ப பலவானா இருக்கிறாங்களோ அவங்கள முதல்ல என்ன செய்வாங்க? திருட
கட்டி போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் என்ன செய்வானா போய் கொலை அடிப்பான். அது போல இயேசுவான் என்ன செஞ்சாரா, சாத்தானை கட்டி போட்டு மற்றவர்களை பாவத்திலிருந்து சிறைப்பட்டவர்களை விடுவிக்க இந்த காரியங்களை அவர் செய்யறாரு அப்படின்னு சொல்றாங்க. இந்த வசனம் நமக்கு அப்படி சொல்லப்படுகிறது. அப்ப இயேசுவானவர் மதிமயங்கினாரா? ஏன் மதிமயங்கினாரு? அது அடுத்த பாடத்துல நாம படிக்க போறோம். அங்க ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. என்ன கேள்வினா, மன்னிக்கப்படாத பாவம், மன்னிக்கப்படாத பாவம்னா என்னது? எது தம்பி தெரியுமா? மன்னிக்கப்படாத பாவம்னா எது தெரியுமா? பிறருக்கு விரோதமா செய்யற பாவமும் மன்னிக்கப்படும். எல்லா பாவம் மன்னிக்கப்படும். ஆனா இயேசுவானவரே மன்னிக்க முடியாத ஒரு பாவம் இருக்குது. அதெல்லாம் பாவம் என்ன அவராலே மன்னிக்க முடியாதா? அவர்தான் சகல பாவங்களையும் மன்னிக்கிறவரு. அவராலே மன்னிக்க முடியல. அது என்னங்க பாவம்? அது என்ன பாவம்? ஆவியானவருக்கு விரோதமாக செய்யற பாவம். சரி, அப்ப ஆவியானுக்கு விரோதமா செய்யற பாவம்னா என்ன பாவம்? அது யாரு சொல்றீங்க? ஆவியானுக்கு விரோதமா செய்யற பாவம்னா என்னது? ஆமா, அவர் ஆண்டவர் போகும்போது, நான் போறேன், உங்களுக்கு நான் ஒரு தேற்றரவாளனை வைத்து போகிறேன். அவர் என்ன செய்வாரா? அவங்கள சர்வ சர்வ சத்தியத்துக்குள்ள அவங்களை என்ன செய்வாரா? வழி நடத்துவாரு. ஆவியானவர் நம்முடைய உள்ளத்துல ஒவ்வொருவரோட என்ன செய்வாரா? வாசமாக இருக்கிறார், நமக்குள்ள இருக்கிறார். நாம செய்யறது தப்பா சரியா என்பதை அதுக்கு பேர் தான் நம்ம மனசாட்சின்னு வச்சிருக்கிறோம். நம்ம தப்பு செய்யறோம்னா உடனே மனசு என்ன செய்யுது? தம்பி, நீ செய்யறது தப்பு சொல்லுதா? அம்மாவுக்கு தெரியாம அப்பாவுக்கு தெரியாம நீ ஏதாவது ஒண்ணு செய்யற, ஃப்ரெண்டுக்கு என்னத்தையோ கொண்டு போய் கொடுத்துட்ட, அப்ப உள்ளத்துல என்ன வருது? ஒரு பயம். ஐயோ, அப்பாவுக்கு தெரிஞ்சா என்ன செய்வாரு? கண்டிப்பா. அப்ப அது எந்த ஆவி? அது அசுத்த ஆவியா பரிசுத்த ஆவியா? எந்த ஆவி? பசுத்த ஆவி. பரிசுத்த ஆவியானதான் நம்மள என்ன செய்யறாரா? உணர்த்தி காட்டுகிறார், நீ செய்யறது தப்பு. அந்த ஆவி பேசும்போது மீண்டும் மீண்டும் அதே தப்ப நம்ம செய்துட்டு இருந்தோம்னு சொன்னா ஆவியானவர் நம்ம விட்டு எடுக்கப்படுவார். அதனால வசனம் சொல்லுது, ஆவியானவர் சொல்றாரா, என்னோட ஆவி என்னாலும் உங்களோட போராடுவது இல்லை. என்னங்க நான் பேசிட்டு இருக்க மாட்டேன். பேசி பேசி பாப்பாரு ஆண்டவர். ஆவியானவர் நம்ம திருத்தணும் அப்படிங்கிறதுக்காக அவர் நம்மளோட கூட இருக்கிறார். நம்ம செய்யற ஒவ்வொரு செயலிலும் அவர் இருக்கிறார். நம்ம கண்காணித்து கொண்டே இருக்கிறார், நம்ம உணர்த்தி கொண்டே இருக்கிறார். ஆனா நாம என்ன செய்யறோமா? ஆவியானுக்கு விரோதமாக நாம பாவம் செய்கிறோம் என்று வசனம் சொல்லுது. இங்க ஏசாமி கிட்ட அசுத்த ஆவி இருக்குதுன்னு சொல்றாங்க இவங்க. அது எவ்வளவு பெரிய தவறான ஒரு வார்த்தை. ஆண்டவர் அசுத்த ஆவியினாலதான் எல்லாமே செய்யறாரு. இவர்கிட்ட பரிசுத்த ஆவியே இல்ல. இவர் என்னவா இருக்கு? அசுத்த ஆவிதான் இவரை வச்சிருக்கிறாரு. அது ஆவியானவருக்கு விரோதமான பாவமாக இவர்கள் கருதாள். இயேசுவானவரே அசுத்தாவி பிடிச்சிருக்கிறாரு சொன்னா அப்ப அது ஆவியானவருக்கு விரோதமான பாவம் தானே. அவரையே அவங்க சந்தேகிக்கிறாங்கல்ல. இப்போ இந்த பாவம் மன்னிக்கப்படுமா அப்படின்னா நிச்சயமா என்ன செய்யதா? மன்னிக்கப்படாது. ஆவியானவர் மீண்டும் மீண்டும் நம்முடைய உள்ளத்துல என்ன செய்யறாரா? நம்முடைய தவறுகளை சுட்டி காட்டும் பொழுது ஆவியானவருக்கு செவி சாய்க்க வேண்டும். நம்ம என்ன சின்ன தவறு செய்தாலும், என்ன பெரிய தவறு செய்தாலும், அது சிறுவர்களாக இருந்தாலும், பெரியவர்களாக இருந்தாலும், வாலிபர்களாக இருந்தாலும், வயோதிபர்களாக இருந்தாலும், வயது முதிர்ந்தவர்களாக இருந்தாலும், வயது முதிர்ச்சினால நான் பாவம் செஞ்சேன்னு சொல்ல யாருக்குமே அதிகாரம் கிடையாது. இது எப்படிப்பட்ட பாவமா இருந்தாலும் யார் நம்ம உணர்த்துறதா? பரிசுத்த ஆவியானவர் நம்மள பேசிக்கிட்டே இருக்கார். நீ செய்யறது தப்பு, நீ இதை செய்யக்கூடாது, நீ இப்படி பேசக்கூடாது அப்படியே உணர்த்திக்கிட்டே இருக்கார். அதையும் மீறி நாம மறுத்தோம் சொன்னா அவர் சொல்லாரு, என் ஆவி உங்களோட என்னாலும் போராடுவதில்லை என்று கூறுகிறார். கடைசியா என்ன செய்யறாரா? நம்ம விட்டு ஆவியானவர். இப்ப நம்ம விட்டு ஆவியானவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார்னா ஒரு சிலரை பார்த்தாலே நமக்கு தெரியும் இவங்ககிட்ட ஆவி இல்ல, ஆவியானவர் இங்க இல்ல. எப்படி தெரியும் அப்படின்னா அவங்க தப்பு பண்றத அவங்க தப்புன்னு என்ன செய்ய மாட்டாங்களா? ஒத்துக்கொள்ளவே. அவர்கள் செய்யற தப்பு என்னன்னு அவங்களுக்கே தெரியாது. அப்ப என்ன அர்த்தம்னா அங்க ஆவியானவர் இல்லை.
ஆவியானவர் இருந்தாதான் நாம செய்யற தவறால யாராவது சுட்டி காட்டும் பொழுது அதுக்காக மன வருத்தப்பட்டு, ஆமா நான் கடவுளுக்கு விரோதமா பாவம் செய்தேன், ஆவியானவருக்கு விரோதமா பாவம் செய்தேன் அப்படின்னு நம்ம என்ன செய்வோம், ஒப்பு கொடுத்து ஆண்டவருக்கு மன்னிப்பு கேட்போம். அப்படி இல்ல, நம்ம ரொம்ப வைராக்கியமா இருக்கிறோம், ஸ்டபன்னஸ் சொல்லுவோம் பாத்தீங்களா, செய்யற தவறுலயே உறுதியா இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, அவங்க உள்ளத்துல யாரு இல்ல ஆவியானவர். ஏன்னா ஆவியானவர் கிரியை செய்தா தங்களுடைய தாவல் என்ன செய்வானாம், பாவத்தை அறிக்கையிட்டு என்ன செய்வானா, அதை விட்டு விடுவான். சங்கீதத்துல சொல்லுது, தன்னுடைய பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். பாவத்தை எப்ப அறிக்கை செய்ய முடியும் அப்படின்னா, ஆவியானவர் பேசும்போது அந்த சத்தத்துக்கு நம்ம செவி சாய்க்கும் போது மட்டும்தான் நம்முடைய பாவத்தை நம்மால என்ன செய்ய முடியும், அறிக்கை செய்ய முடியும். ஆவியானவர் இல்லைன்னா நம்முடைய பாவத்தை நாம பாவம் என்பதை உணர முடியாதவர்களாக நாம இருப்போம். அது என்ன ஒரு பரிதாபமான நிலை பாருங்க. நம்ம தப்பு செய்யறோம், அது தப்புன்னு நம்மளால புரிஞ்சுக்கலாம் முடியலன்னா நம்ம தான் என்னது, பைத்தியக்காரங்க. இங்க அடுத்த ஒரு இடைச்சொல்கள் வருது இந்த வேலைக்கிழமை பாடத்துல. இயேசுவினுடைய குடும்பத்தார் வந்து என்ன செய்யறாங்களா, அவரை மதிமயங்கிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மார்க் 3:20 இயேசு அவரை எடுத்துக்கிட்டு போன அவர் மதிமயங்க என்ன செய்யறாரு, ஜனங்களோட இருக்கிறாரு. எப்ப பார்த்தாலும் ஜனங்க சுத்திட்டே இருக்காங்க, அவருக்கு சாப்பிட நேரம் இல்ல, தூங்க நேரம் இல்ல, எப்பவுமே ஜனங்க அவரு கூடவே இருக்கிறாங்க. அவரையே அவர் கஷ்டப்படுத்திக்கிறாரு. ஏன் அவங்க மதிமயங்கினவர் சொல்றாங்க அப்படின்னா, அவர் சாப்பிடாம தூங்காம அவரையே அவர் என்ன செய்யறாராம், துன்புறுத்திக்கிறாரு, கஷ்டப்படுத்திக்கிறாரு. அதனால இவருக்கு மயங்கிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல்ல நீங்க போய் பாத்தீங்கன்னா காரணமே இல்லாம அவங்களுக்கு அவங்களே அடிச்சுக்குவாங்க, அவங்களுக்கு அவங்களே கீறிக்கிடுவாங்க, அவங்களுக்கு அவங்களே அவங்க துன்புறுத்திக்குவாங்க. ரத்தம் வந்தாலும் அவங்களுக்கு தெரியாது. அதனால இவங்க என்ன நினைக்கிறாங்க, இயேசுவானவர் வந்து தூங்காம சாப்பிட நேரம் இல்லாம இந்த ஜனங்களோடய சுத்திட்டு இருக்காரு. அப்ப இவருக்கு என்ன வந்துருச்சுது, மதின மயக்கம் வந்துரு. அதனால இவரை நாங்க என்ன செய்யறோம், அழைச்சிக்கிட்டு போனோம் அப்படிங்கிறதுக்காக அவங்க அங்க வராங்க. யாரு, அவருடைய உறவினர்கள், அவருடைய வீட்டாரும். வேற யாரு வராங்க, ஆமா அவருடைய இனத்தாரும் வராங்க. அப்ப அங்க வந்தவொடனே அங்க இருக்கிற ஜனங்க என்ன சொல்றாங்க, அங்க யார் வந்திருக்காங்க சொல்றாங்க, அவரை பார்க்க யார் வந்திருக்காங்க, அவருடைய தாயாரும் அவருடைய சகோதரனும் உங்களை பார்க்க வந்திருக்காங்க. அவங்க சொல்றாங்க, உங்களுடைய தாயாரும் உங்களுடைய சகோதரனும் உங்களை பார்க்க வந்திருக்காங்க. அப்ப அவர் உடனே என்ன சொல்றாரு, நம்மளும் அங்க இருந்தாங்க, அம்மா வந்துட்டாங்களா, வர இருமா கொஞ்ச நேரம் இருங்க, நான் முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படி சொல்லுவோம் இல்லையா, இல்லைன்னா நான் வரல போ அப்படி சொல்லுவோம். ஆனா இங்க இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அந்த வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, எனக்கு என் தாயார் யார், என் சகோதரர். இதனடா இது, இப்ப வந்து அவருக்கு மதிமயங்கி சொன்னா இந்த வார்த்தை என்ன செய்யுது, அதை உறுதிப்படுத்துது. என்ன, அவங்க சொந்த அம்மா வந்து நிக்கிறாங்க, சகோதரர் வந்து நிக்கிறாங்க. ஜனங்களாம் சொன்னாங்க, இவங்க யார் வந்திருக்காங்க, உங்க தாயார் வந்திருக்காங்க, உங்க சகோதரர் வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னா, எனக்கு அம்மா யாரு, எனக்கு யாரு தாயாரு, தாயாரை பத்தி கேட்கிறாரு, எனக்கு யாரு தாயாரு, எனக்கு யாரு சகோதரன். அப்ப அவங்களுக்கு என்ன ஆகுது, இன்னும் மனசுல, ஓஹோ இவ மயங்கி போச்சு, அம்மாவே என்ன செய்ய முடியல, அடையாளம் காண முடியலையே அப்படின்னு அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் உறுதியாயிடுச்சு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, வசனம் பாருங்க 3:35 வாசிங்க. என் தாயார் யாரு, என் சகோதரன் யாருன்னு சொல்லிட்டு தன்னை சூழ்ந்து உட்கார்ந்திருந்தவர்களை சுற்றி பார்த்து, என் தாயும் என் சகோதரரும் இவர்களே. அப்ப என்னன்னு பாருங்க, இங்க பாருங்க, சொந்த அம்மாவையும் சகோதரனையும் இவங்க யாருன்னு கேட்டாரு. அவங்கள சுத்தி உட்காந்துருக்காங்க, மத்தவங்க உட்காந்துருக்காங்க, அவங்கள பார்த்து சொல்றாரு, இவங்கதான் எனக்கு சகோதரன். அப்போ மதிமயங்குது அப்படின்றதுக்கு இது ஒரு காரணமா அவங்க செய்யறாங்க, காட்டுறாங்க. வாசிங்க. இப்பதான் இவர் வந்து சொல்ற வார்த்தை அவங்களுக்கு விளங்குது. என்ன சொல்றாருன்னா, தேவனுடைய சுத்தத்தின்படி செவகிறவன் எவனோ, ஆமா தேவ சித்தத்தை நிறைவேற்றுபவர்கள் இயேசுவை போலவே பல சமயங்கள் என்ன அது இந்த மாதிரி ஒரு உறவினர்களாக நாம
இவர் சொல்லாரு, யாரு தேவனுடைய சுத்தத்தை நிறைவேற்றாங்களோ அவங்கதான் எனக்கு யாரு, தாயும் சகோதரரும் நண்பர்களுமாக இருக்கார். யார் ஒருவன் தேவ சுத்தத்தின்படி நிறைவேற்றாரோ அவங்க மட்டும்தான் அவருக்கு உறவினர் என்றீங்க. இன்னைக்கு நமக்கும் இந்த செவன்த் சத்தியத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு நம்முடைய உறவினர்களே நமக்கு என்னவா இருக்கிறாங்க, சத்ருவாக மாறுகிறார்கள். எனக்கு உறவினர்கள் ஆலமரம் போல எனக்கு உறவினர்கள் இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு எனக்கு ஒருத்தர் கூட உறவினர்களே இல்லை. ஏன்னா அந்த உண்மையான சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது எல்லாருக்கும் இயேசுவை போலவே ஒரு தனிமை வருகிறது, புரிந்து கொள்ளாத ஒரு சூழ்நிலை வருகிறது. அப்போ நான் நிறைய தடவை சொல்றது என்னோட பர்சனல், எனக்கு யாருதான் சொந்தக்காரங்க, செவன்த்ல இருக்கிற எல்லா மெம்பர்ஸும் எனக்கு சொந்தக்காரங்க அப்படின்னு நான் விளையாட்டா சொல்லுவேன். ஆனா இன்னைக்கு அது உண்மை என்று இந்த வசனம் நமக்கு நிரூபித்து காட்டுகிறது. ஆக இயேசு ஒரு கடினமான அனுபவம், அதை கஷ்டத்தை இயேசு அனுபவத்தை மார்க் என்ன செய்யறாராம், வெளிப்படுத்தி காட்டுகிறார். அவரால் மட்டும்தான் நமக்கு என்ன தர முடியுமா, ஆறுதல் தர முடியுமே தவிர வேற யாராலையும் நமக்கு என்ன செய்ய முடியாது, ஆறுதலை கொடுக்க முடியாது என்ன இந்த பாடம் நமக்கு நன்றாக விளங்குது. இன்னொன்னு என்ன, இந்த பாடத்தினுடைய கடைசியா ஒரு முக்கியத்துவம் என்ன அப்படின்னு சொன்னா, மத்தேயு 12:12 நம்ம வாசிக்கும் பொழுது, ஓய்வு நாளில் நன்மை செய்வது நியாயம்தான் என்று சொன்னார். நாமும் நன்மை செய்து செய்யணுமா, தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த ஓய்வு நாள்ல நம்ம வேலை செய்யக்கூடாது உண்மைதான், ஆனா நன்மை செய்யக்கூடாதுன்னு வேதம் சொல்லவே இல்லை. அதனால ஓய்வு நாள நன்மை செய்வோம், ஆதரவற்றவர்களை ஆதரிப்போம், விதவைகளை காப்பாற்றுவோம், உலகத்தாரால் கரைபடாதவர்களாக நம்மை காத்துக்கொள்வோம். தேவன் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பார்.